உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராஜா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் மேல தப்பே இல்லைங்கறத அந்த பொண்ணு வாயாலேயே பிரில்லியண்டா ஒத்துக்க வச்சிட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் நினைச்சதுதான் இப்ப நடந்திருக்கு. ஆமா, இவனால கடைசியில என் புருஷன் தான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. டேய் டிரைவர், இதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. உன்னை நம்பினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போனும் அவர் சொல்றதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பரவாயில்ல மேடம், நீங்க என் மேல எப்பவும் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும். மாப்ள, எங்க எல்லாரையும் விட நீங்க ராஜாவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிருப்பான்னு சொன்னப்போ நீங்க மட்டும்தான் ராஜா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சரியா சொன்னீங்க. நீங்க ராஜாவை சரியாதான் கணிச்சு வச்சிருக்கீங்க. அத்தை, ராஜா நம்ம வீட்டுல கொஞ்ச நாளாதான் இருக்காரு. ஆனா அவரோட நடவடிக்கை, அவரு பழகுற விதம், குணம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதனாலதான் அவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். ராஜா, நீ இந்த விஷயத்துல எப்படி தப்பே இல்லைன்னு நிரூபிச்சியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் முன்னால நின்னு இந்த கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுக்கணும். அத்தை, இதெல்லாம் சொல்லணுமா? ராஜா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கல்யாணத்தை ஆடி தூள் பண்ணிட மாட்டாரு. கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை காப்பாத்துவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையெல்லாம் பாத்துக்கிறேன். அக்கா, இவ அந்த லேடிஸ் விஷயத்துலதான் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிருக்கான். ஆனா நிச்சயதார்த்த தப்ப மகேஷ தாக்கி மறைச்சு வச்சிருந்தது இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதுல இவன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலையே. ரேவதி கல்யாணத்துக்குள்ள நிரூபிக்கிறேன்னு சொன்னா இப்ப கல்யாணமே வந்துருச்சு. ஆனா இன்னும் நிரூபிக்கலையே. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆமாம்மா, சித்தி சொல்றதா கரெக்ட். நாள் தான் போய்கிட்டே இருக்கே தவிர இவன் நிரூபிக்கவே இல்லையே. அத பத்தி மறந்த மாதிரில இருக்கு. என்ன ரோகு, கல்யாணத்துக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிரூபிச்சிட போறாரு. கூல். ஆமா, கல்யாணத்துக்குள்ள ராஜா கண்டிப்பா நிரூபிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் அந்த சிவனாண்டி தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ராஜாவை பழிவாங்க தான் அப்படி செஞ்சிருப்பான். அக்கா, மாப்பிள்ள மகேஷ் தன்னை கட்டையால தாக்குனது இந்த டிரைவர் தான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் இவனை நம்பிட்டு இருக்க? சித்தி, மகேஷ் அத உறுதியா சொல்லலையே, சந்தேகமா தானே சொன்னாரு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதா அம்மா டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி அவனுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவன் தலைக்கு மேல ஆடிட்டு இருக்கான். சொன்னா யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சந்திரா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நானும் உனக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசினா எப்படி? விடு, கல்யாண வேலை நிறைய இருக்கு, நாம அதை கவனிப்போம். மாப்பிள, நாளைக்கு புடவைக்காரன் ஒருத்தனை வீட்டுக்கு வரவைங்க. அவங்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிடுறேன். அம்மா, கடைக்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாமா? இல்ல, கடைக்கெல்லாம் போனா ரொம்ப லேட் ஆகும். கல்யாணத்துக்கு நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா வேலையும் நம்ம சீக்கிரம் செஞ்சாகணும்ல. புடவைங்கள்ல நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். மாப்ள, அத்தை, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. ஆஃப் கோர்ஸ் அத்தை. அப்புறம் மகேஷ் மாயாவியும் வர வச்சு கல்யாண புடவைய நல்ல கிராண்டா எடுத்துருங்க. அங்கதான் உதைக்குது. அந்த கல்பிரேட்ஸ கூப்பிடவே எரிச்சலா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். சரி சரி, அவங்க 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 வேலையை பாருங்க. சரிங்க.
ஏப்பா சிலப்பா, நம்ம மாமாவை எங்கேயாவது பார்த்த? ரொம்ப நேரமா தேடுற ஆளையே காணோம். ஏங்க இருங்க, முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆ, சரிப்பா, ட்ரை பண்றேன். மாப்பிள மாமா, மாமா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க மாமா போனீங்க? மாப்பிள இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன மாமா சந்தோஷம்? என்ன மாப்பிள அப்படி கேட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பார்த்திருக்கேன், என் மருமக பிள்ளை பார்த்திருக்கேன். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஓ, இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றதா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்த தர இந்தாங்க எடுத்துங்க. இருக்க இருக்க இருக்க. நானே என் கையால உங்களுக்கு வச்சு வரேன். அடடடடடடா. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள. மாமா, புது மருமகன் வந்தோம், பழைய மருமகனை மறந்துட்டீங்களே. உங்களை மறப்பேன மாப்பிள. நீங்க தான் வீட்டோட மாப்பிளையாச்சே, உங்களுக்கு ஐயோ, வைக்கிறேன். இது அடிக்கடி சொல்லுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. மாமா, நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள. நீங்க இப்படிலாம் என் மேல பாசத்தை காட்டினீங்கன்னா இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீங்க இந்த மாப்பிள்ளை மருமகன் கூப்பிடுறத விட எப்பவும் போல டிரைவர்னே கூப்பிடுங்க, இல்ல ராஜான்னு கூட கூப்பிடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது மாமா. அது எப்படி மாப்பிள முடியும்? நீ பிறந்தத்துல இருந்தே இப்பதான் உன்னை பாக்குறேன். என் தங்கச்சி பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் சந்தோஷத்தை வெளிக்காட்டாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியுது மாமா, ஆனா பாசத்தை காட்டுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இப்பதான் அத்தை என்ன கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போய் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அப்புறம் நான் வந்த நோக்கமே நிறைவேறாம போயிடும். சரி மாப்பிள, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை டிரைவராகவே ட்ரீட் பண்றேன். ஏங்க, உங்ககிட்ட திரும்ப சொல்றேன், நீங்க தான் அடிக்கடி மறந்து போய் எதனா சொல்லிடுறீங்க. பாத்துங்க, கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. சரிப்பா, திரும்ப திரும்ப சொல்லாத. இப்போ இது எல்லாத்தையும் விட அந்த மகேஷ் மாயா மோசமானவங்கன்னு அத்தை கிட்ட நிரூபிக்கணும். அப்பதான் ரேவதி இதுல இருந்து காப்பாற்ற முடியும். என்னது? மாப்பிள மகேஷும் மாயாவும் மோசமானவங்களா? ஆமா மாமா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்க உறவு முறையே ரொம்ப தப்பா இருக்கு. ஒழுங்கா நீங்களே இந்த விஷயத்துல இருந்து விலகி போயிருங்க, இல்ல நான் 2 பேரும் ஜெயில கம்பி எண்ண வேண்டியிருக்கோம். என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.